இது ஜெர்சி. இது வித்துட்டேன் இந்த வருஷம். இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிடுது விற்கணும். அப்புறமா இதில் என்ன செடி? மச்சிங் சாரி ப்ரூனிங் பண்ணியிருந்த ஆடுக்கு ப்ரூனிங் பண்ணியிருந்து. ஓ, இது என்ன செடி வந்திருக்கு? இதெல்லாம் பம்கின். ஓகே. இது வால் சப்போட்டா. இது ஈல்டு ಜಾಸ್ತಿ வருது, ஆனால் சைஸ் வராது. மார்க்கெட்டுக்கு சைஸ் வேணும். அந்த கிரிக்கெட் பால் சைஸ் வருது, ஆனால் ஈல்டு வராது. கிரிக்கெட் பால். இது வந்து காலிப்பட்டின்ட்டு ஈல்டு ಜಾಸ್ತಿ வருது, ஆனால் ஸ்வீட் நல்லா இருக்குது, ஆனால் வராது. மார்க்கெட்டுக்கு பெருசு வேணும். ஐயோ பாருங்கள், அதெல்லாம் எங்களுக்கு வேஸ்ட்டு. அங்கே போட்டுங்க மினிவர் ஆயிடுச்சு. வேறு ஆளுங்க நெருப்பி வைக்கிறாங்க, நெருப்பி வைக்கக்கூடாது. மல்ச்சிங் ரொம்ப முக்கியம். நாங்கள் நெருப்பி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி விட்டுட்டாலே அதே மினிவர் ஆகுது. பாருங்க, இங்கே இது என்ன? இது கருவேப்பிலையா? ஷோ வருது. ஷோ பூ. ஓகே. அப்பா ஹரித்வாரில் இது பூ. ஹரித்வாரில் ஒரு பூ சும்மா ஷோக்கு அவ்வளோதான் பார்க்குறேன். ஹரித்வார். ஆமாம், ஹரித்வார். இது வந்து ஃப்ளவர். இது சுவர்ண ஃபீட். என்னது சுவர்ண? எலிஃபெண்ட். ஓகே. இது கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்களே, அதுவா? கேரளக்காரங்க நிறைய சாப்பிட்றாங்க. கேரளக்காரங்க. அப்புறமா ஜிஞ்சர் இருக்குது. ஜிஞ்சர் எங்கே? ஓகே. ஜிஞ்சர் போட்டால் ஃபெர்டிலிட்டி போயிருங்கிறாங்களே, அப்படியா? இல்லை சார், அப்படிலாம் இல்லை. நம்ம சோப் நெட். ஓ, இது பிரேசில் வெரைட்டி. இது காய் பெருசாக வருது. லோக்கல் அங்கிருந்து செடி. அதுக்கு நம்ம பெப்பர் கூட விட்டுருக்குங்க. ஓகே. இது எதுக்கு? இது சோப் ஆயில். அப்புறமா துணி துவைக்கலாம், கோல்டு வாஷ் பண்ணலாம். ஓகே. இது என்ன சார்? அண்ணா, இது என்ன? துவரம். ஓகே, துவருது. இது என்னன்னா? சோலார் பேனல். அது வந்து இது பழக்க மாதிரி கேரளாக்காரங்க நிறைய சாப்பிட்றாங்க. ஓகே. கேரளாக்காரங்க நிறைய சாப்பிட்றாங்க. எது சோலார் பேனல்? இது பேனல். இது ஃபேக்ட்ரி பேனல் மேலே இருக்குது. ஓ, இப்போ நம்ம சோலாரும் பயோவும் யூஸ் பண்ணுறோம். பயோகேஸ் ரொம்ப. சார், சோலார் எலக்ட்ரிசிட்டி. இது என்ன? ஃபாரஸ்ட் நீம், மலைவேம்பு. இது வச்சிருக்கோம் நம்ம. எப்படி மலைவேம்புனா மை ஹைட் இஸ் வில் grow like this only. ரொம்ப growth அது, ஸ்பீடாக growth ஆகுது. பெப்பர். இது பெப்பர், பிளாக் பெப்பர். உங்களோட சீட்ஸ் இருந்தால் கொடுங்கண்ணா. எனக்கு வந்து நீங்கள் முடிஞ்சால் அங்கே ஒரு நாள் கூட நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். நான் ஃபார்முக்கு நீங்கள் அங்களே வந்து நீங்கள் கூட அட்வைஸ் பண்ணலாம். அமிர்த் நோனின்ட்டு ஒரு மெடிசனல் பிளான்ட். அமிர்த் நோனின்ட்டு. அமிர்த் நோனி. நான் நோனி போட்டிருக்கோம், நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். நாங்கள் இது சவுத் இந்தியாவில் ரொம்ப க்ரோ பண்ணுற மெடிசனல் பிளான்ட் இது. ஓ, ஹைபிஸ்கஸ். அப்புறமா என்னது அது? பேர்ட்ஸ். ஓ, பேர்ட்ஸ் நெஸ்ட். பாருங்க, அது எவ்வளோ அழகாக பண்ணிருக்கு. போகிறதுக்கு ஒரு வழி. வென்டிலேஷன். இங்கே வென்டிலேஷன். ஓ, ஓகே. நைட் டைமில் அந்த இது ஸ்டார் புல் கட்டி போய் வைக்கிறது இது. ஓகே. See how nice it is done with ventilation, doors and everything. Birds. இங்கே கூட இருக்குது. இங்கே இருந்து இங்கே தான் நீங்கள் இது கெஸ்ட் வந்து தங்குறதுக்கு. இந்த பீன்ஸு ரடிஷு போட்டுக்கணும். See the birds, you see, there also they built.
இந்த பட்டர்ஃப்ளை அன்னைக்கு இருந்தால ரொம்ப நம்மளுக்கு நல்லது. பாலினேஷன் நல்லா வருது, ஈடு நல்லா வருது. இது வந்து அதாவது விட அது அப்புறம் அது இது டர்மரிக்கு மஞ்சள். இதுக்கு நம்ம நீங்கள் இது என்ன செடி இதெல்லாம்? பீன்ஸு, அப்புறம் ரேடிஷ், முள்ளங்கி. பீன்ஸ் ரேடிஷ். எப்படி இதுக்கு என்ன மிக்ஸ் பண்ணி போடணுமா? மாற்றி மாற்றி சும்மா அந்த சீட்ஸ் பிளான்டேஷன் பண்ணாங்களே போகுது. அப்புறமா அந்த மெனூர் போடணும், கம்போஸ்ட் போடணும். இப்போ பாருங்கள், கம்போஸ்ட் எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி போடணும்? எது சார்? கம்போஸ்ட் எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி போடணும்? இந்த வெஜிடபிள்ஸ்க்கான 3 மந்த்க்கு ஒரு வாட்டி போடணும். இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி போட்டாலே போதும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் ஒரு வருஷம் 2 வருஷம் போடணும். அதுக்கப்புறம் தானாக வராது. நம்ம கிராப் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணுமா? ஆமாம். ஃபஸ்ட்டு ரேடிஷோ இப்போ இல்லை நமக்கு வீட்டுக்கு எது எது தேவையோ எல்லாம் பண்ணலாம். நம்ம அந்த இது மில்லட்ஸு அதுக்கெல்லாம் செலவு வராது. செலவு வரும். பாருங்கள், இப்போ ரேடிஷு, முள்ளங்கி வந்து ஒரு 45 days டைப் போயிடுது. அப்புறமா பீன்ஸு. இப்போ ஃபார்மர்ஸ் வந்து இன்டர் போட்டால தான் ரொம்ப தேவை. ஏன்னா ஒரே கிராப் போட்டாலே ஒரு கிராப் ஃபெயிலியர் ஆனால் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகுது. இன்டர் கிராப் போட்டாலே ஒரு கிராப் வருது நம்மளுக்கு. இது அது ரோஸ், பட்டன் ரோஸ். லோக்கல் இது இது பூ. இது என்ன பூ? சம்மங்கி. அங்கே இருக்கு. இது ஆரஞ்சு இல்லையா? இல்லை, பிக்கல் வெரைட்டி. பிக்கல் நார்த்தங்கா. பாருங்க, இது இதனால ரொம்ப ஆக்சிஜன் போகுது உள்ள. மழை வந்தா தண்ணி குடிக்குது. இட்ஸ் வெரி குட். அப்புறமா ஸ்டோர் ஃபார் முட்பாத். லாட் ஆஃப் யூஸ் ஹர்ட் na so many benefits. Saves the water, gets oxygen to the roots, and ventilation. ரொம்ப நல்லது இது. And it's very good for plants if it grows. அப்புறம் முட்பாத் And farmers will remove it. Mud bath we can do. மட் பாத் எப்படி பண்ணணும்? மண்ணு புடி பண்ணிட்டு கொஞ்சம் நீர்ல தண்ணியில கழிச்சிட்டு எல்லாம் இது பண்ணு. இல்ல உள்ள இது இருக்காதா, பாம்பு அந்த இதெல்லாம் இருக்காதா? இதுல இருக்காது. அதுல பாம்பு போனால பாம்பு கூட அதே சாப்பாடு. Is it empty? பாருங்க, வாங்க. இதெல்லாம் ஆக்சிஜன் போகுது. அப்புறமா இதில் 1 மீட்டர் நீங்கள் போர்வெல் போட்டாலே போர்வெல் கேரண்டி. டீக் பண்ணாலே பாருங்க ஆக்சிஜன் எவ்வளோ போகுது. இதெல்லாம் பாம்பு இருக்கு இல்லை. மழை வருது. நாங்கள் போனோட்டி வந்தப்போ மழை பெஞ்சிச்சு. இல்லை, மழை வந்தால் ரொம்ப வரும். அப்போ வந்து அப்பா வந்து என்ன பண்ணாருன்னா, அங்கிள் வந்து துண்டு எடுத்து என் பொண்ணை கவர் பண்ணி கூட்டு போனார். பெரிய பொண்ணு பூர்ணா. இங்கே அப்படியே ஓடணும், உள்ளேருந்து அப்படியே ஓடி இங்கே வந்தோம் நாங்கள். இன்னும் அவர் இங்கே இருக்கிற மாதிரியே தான் இருக்குது, நம்ம கூடவே வர மாதிரி தான் இருக்குது. இங்கெல்லாம் நீங்கள் வந்து மாமரம் இது வாழைப்பழம் இங்கே இந்த பக்கம் ஏதாவது எந்த இடத்துல போடணுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? எங்கே வேணாலும் போடலாமா? சைடில் உள்ள கூட போடலாம். சோப் நெட்டு. இது வந்து பிரேசில் வெரைட்டி. நம்ம லோக்கல் வருது, அது சின்னஸாக வருது. அப்புறம் இது பெப்பர். பெப்பர் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? வீட்டுக்கு யூஸ் பண்ணுவீங்களா? அது வீட்டுக்கு யூஸ் பண்ணல. இது வந்து பயணியர்ட்டு. இது டிசீஸ் நிறையா வருது, ஆனால் கொஞ்சம் சீட்ஸு பெரிய வருது. பயணியர் பெப்பர். இன்னொன்று இருக்குது எங்கள்கிட்ட கரியாமுண்டான்ட்டு. அது ரொம்ப ஸ்பைசி. அப்புறமா அதுக்கு டிசீஸ் வராது. அது கொஞ்சம் சீட்ஸ். என்ன வெரைட்டி அது? கரியாமுண்டா. இது வந்து பயணியர்ட்டு. இது டிசீஸ் நிறைய வருது, ஆனால் கொஞ்சம் சீட்ஸ் ஸ்பேஸாக இருக்குது. அது என்ன காய்? அது இது ஜெர்மன் கிரேப் ஃப்ரூட்ஸ். ஜெர்மன் கிரேப் ஃப்ரூட். இது நார்த்தங்காய் மாதிரி தான் இருக்குது.
அந்த பிக்கல் அண்ணா இது என்னண்ணா? கடிம இது அது பிக்கல் ಶುಂಠಿ. பிக்கல் ಶುಂಠಿ. இது வந்து கடிமம். காடமம். ಇದು ಒಂದು ಲಕ್ಷ್ಮಣ್ ಪಾಲ್ ಶುಂಠಿ. ಲಕ್ಷ್ಮಣ್ ಪಾಲ್ ಮೆಡಿಸಿನ್. ಓ, ಇದೊಂದು ಬ್ರೆಡ್ ಫ್ರೂಟ್. ஒரு கிலோ வருது ஒரு ஃப்ரூட்டு. அது வெஜிடபிள் மாதிரி சாம்பார் பண்ணலாம். இது சொற்கண்டு ரொம்ப இது பண்ணாங்க. அப்புறம் இதெல்லாம் மலிச்சு இந்த மாதிரி மலிச்சு போடணும். ஓ, எடு பார்த்தியா? இதை வந்து அக்வரிஸ்க்கு பாடாகும். பா என்ன வாசனை! இந்த ஃபாரஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபாரஸ்ட் இட்ஸ் மோர் ஸ்ட்ராங்கர் than it. யா, அதோட இது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இப்போ மல்ச்சிங்கில் வர்றது தான் பெஸ்ட்டு நம்மளுக்கு. நேச்சுரல் மல்ச்சிங் இருந்தாலே இங்கே இமிடியேட்டாக இதாகுது, ட்ரை ஆகுது. மல்ச்சிங் இருந்தால் ட்ரை ஆகுது. ஓகே. இது வந்து காஃபி. ம், அப்புறம் இது அம்பேக்காய். பிக்கலுக்கு ரொம்ப ஃபேமஸ் அம்பேக்காய். இந்த மாதிரி வருது காய். இது கொஞ்சம் பெருசாகிடுச்சு, இது கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் இங்கே 3 இருக்குது பாருங்க. அம்பேக்காய் கர்நாடகத்தில் வருது பிக்கலுக்கு. ஓ, மரம் இந்த மாதிரி மரம். அம்பேக்காய் பிக்கல் பாருங்க. அந்த ஒரு செடியில் 1000 ரூபாய்க்கு காசு கிடைக்குது. இது செலவு இல்லாது. இது வந்து எக் ஃப்ரூட். 4 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வருஷம் இது ஒரு சன்லைட் தேவைப்படுது. இப்போ ஸோ எக் ஃப்ரூட். இதெல்லாம் என்னென்னா இது வந்து ஒரு இது மாடுக்கு இதாகுது. கிராஸ் மாடு சாப்பிடுமா? அதுவே வந்து சாப்பிடுமா? நீங்கள் மாடுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுப்பீங்களா இல்லை இங்கே எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும்? இது ஸ்டார் ஃப்ரூட். எதுண்ணா? ஸ்டார் ஃப்ரூட். இது செப்டம்பரில் வருது. செப்டம்பர். அப்பாவோட சமாதி இங்கே? சமாதியில் இது ஃபோட்டோ மெமரி. ஓ, அப்பாவோட சமாதி எங்கே இருக்குது? அங்கே ஒருத்தூரில் வரத்தூரில் தான். ஓ, அங்கே போய் பார்க்கலாமா? பார்க்க விட்றாங்களா? இல்லை எல்லாம் இல்லை விட்றாங்க. தனியாக இப்போ வீட்டில் இது நம்ம லேண்டில் அண்ணன் இருக்காரு. நான் வேணும் அவருக்கு ஃபோன் நம்பர் கொடுப்பேன். அவரு தமிழ் பேசுறாரு. இட்ஸ் ஒன்லி மெமரி, நாட் த சமாதி. இட்ஸ் இன் வர்த்தூர். இது லிச்சி. இந்த கோவில் அப்பயே இருந்துச்சுல்ல? அப்பா இருக்கும் போதே இருந்தது. ஃபஸ்ட் அங்கேருந்து அந்த கேட்டுட்டு அங்கே இங்கே இது இங்கே கணபதி கோயில் கட்டிச்சு. ஃபஸ்ட்டு இந்த நிலத்தில் வந்து தேங்காய் மரம் மட்டும் இருந்தது. ஒரு 60 தேங்காய் மரம் மட்டும் இருந்தது. வேறு எதுவும் இல்லை.